என் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் நினைத்தே உன்னை அன்பால் தினம் சொல்கிறோம். பண்பால் என்னை வளர்த்தே நின்பால் என்னை ஈர்த்தாள். உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேன். உன்பால் என்னை கொடுத்தே நீ சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் இயல்வாய் தமிழ் மகனோ, முரணாதொரு முகமாய் எழு முடியாததும் உலகோ. இழிவாகிய நிலை ஏற்றிட எடுவாள் பகை மலையோ, எழுவாய் தலை நிமிர்வார் உன்னை எதிர்வாறு நிலையே. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரோ அதில் இருக்கும் பெரியோரோ இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்று என் உரையை துவங்குகிறேன். அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி தந்தை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி ஏனியை போன்ற உயரத்தில் ஏற்றி எதிர்பார்ப்பில்லாத நல்ல வழிகாட்டி தன்னால் வளர்ந்த ஒருவனை பார்த்து பொறாமைப்படாத ஒரே பணி, பிறர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரே பணி, கால நேரம் பார்க்காத பிறர் நலனுக்காக உழைக்கும் ஒரே பணி, வேலையே சேவையாகவும் சேவையே வேலையாகவும் செய்யும் ஒரே பணி, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று உலகமே போற்றும் வகையில் அமைந்த துறை என்றால் அது ஆசிரியர் துறை மட்டும்தான். நான் உயிரோடு இருப்பதற்கு எனது தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சிறப்பாக வாழ்வதற்கு எனது ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் அலெக்சாண்டர். தாமின் குருவது புறக்கண்டு காமுறுவோர் கற்றறிந்தார் என்றார் வள்ளுவர். ஆசிரியராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று உலகின் மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்ற பாரத ரத்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். கல்வி என்பது ஒருவரை சிந்திக்க வைக்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ள வைப்பதுமாக அப்பொறுப்பை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்னை மாநில கல்லூரி, ஆக்ஸ்போர்ட், ஆந்திரா, பனாரஸ் போன்ற கல்லூரிகளில் இவர் பணியாற்றியிருக்கிறார். மைசூர் பல்கலைக்கழகம், கொல்கத்தா பல்கலைக்கழகங்களில் இவர் பணியாற்றியிருக்கிறார். இவர் துறையில் இருந்தபோதே இந்தியாவில் உள்ள 23 பல்கலைகளுக்கு சென்று 2500 பேரங்களோடு உரையாடி இருக்கிறார். இவர் பணியாற்றிய பல்கலைக்கழகங்கள் இவரால் பெரிதும் நன்மையடைந்தனர். இவரின் தெளிவான ஆங்கில புலமையை கண்டு ஆங்கிலேயரும் வியப்படைந்தனர். இவர் பண்டித ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற தலைவர்களுடன் இணைந்து இவர் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் போராடியிருக்கிறார். சுதந்திர இந்தியாவின் 2வது குடியரசின் 2வது குடியரசு துணைத் தலைவராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். 1962 ஆண்டு இவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். இவரது பிறந்த நாளை தான் உலகமே ஆசிரியர் தினமாக அறிவித்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பல சிறப்பான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பல விருதுகளை வந்து கௌரவித்தது. தன்னிகர் இல்லா இவரது பணியை பார்த்து இந்தியாவே இவருக்கு பாரத ரத்னா என்ற விருதை வழங்கி சிறப்பித்தது. ஆறாக மடம் என்று ஆறாக அகப்புண்ணை ஆற்றி கூறாக மாணவரின் புத்தியை தீட்டி குன்றின் மேல் இட்ட விளக்காய் எங்களை ஆக்கி எங்களின் வாழ்வில் ஒளியேற்றி ஒளியாக மாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தினை அறிவித்து ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் வருவது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்மன் பொழிந்த தமிழருவி, தமிழ் அன்னையும் தமிழின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வழங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் உலகம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.